வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி என்ன கோர்ஸை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிடெக் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கோர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எஜுகேஷன் சம்மந்தப்படுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கோர்ஸோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இன் மெக்கட்ரானிக்ஸ். இந்த கோர்ஸில் ரோபோக்கள், எலக்ட்ரிக்கல் இயந்திரங்கள், இதன் நகரும் பாகங்களை பற்றி நீங்கள் படிப்பீங்க. ப்ரோக்ராமிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்டு மெக்கானிக்கல் சிஸ்டம், ப்ராசஸ் கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன், மேனுஃபேக்சரிங், இதை எல்லாமே மெக்கட்ரானிக்ஸ் இந்த கோர்ஸில் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்குவீங்க. இந்த கோர்ஸில் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கம்பைன் பண்ணி தான் இருக்கும். இந்த கோர்ஸோட டியூரேஷன் பார்த்திங்க அப்படின்னா 4 years 8 செமஸ்டராக பிரிச்சிருக்காங்க. இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னா அதுக்கு சில எலிஜிபிலிட்டிஸ் இருக்குது. 12th பாஸ் பண்ணியிருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் கம்பல்சரி சப்ஜெக்டை நீங்கள் படிச்சிருக்கணும். மினிமம் 50% மார்க் எடுத்திருக்கணும். இந்த கோர்ஸோட சிலபஸை பார்க்கலாம். டிசைன் திங்கிங், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், ஒர்க் ஷாப் டெக்னாலஜி, பேசிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெட்டீரியல் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், எலக்ட்ரிக்கல் மிஷின், மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, ரோபோட்டிக்ஸ் அண்ட் கண்ட்ரோல், மெக்காட்ரானிக்ஸ் சிஸ்டம் டிசைன், தியரி ஆஃப் ஆட்டோமேஷன், லேப் அண்டு ப்ராஜெக்ட். இன்னுமே சிலபஸ் இருக்குது. உங்களுடைய ஐடியாவுக்காக இந்த சிலபஸை நான் கொடுத்துருக்கேன். இந்த கோர்ஸை முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன ஜாபஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். கம்ப்யூட்டர் சிஸ்டம் அனலைஸ், ரிசர்ச், ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியர், அப்ளிகேஷன் இன்ஜினியர், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியர், எலக்ட்ரோ மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஆட்டோமேஷன் இன்ஜினியர், இதில் எல்லாமே உங்களுக்கு ஜாப் ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. இந்த கோர்ஸோட டாப் கம்பெனிஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிமெண்ட்ஸ், ராயல் என்ஃபீல்டு, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, IBM, இது மாதிரி டாப் கம்பெனிஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் மெக்கட்ரானிக் இன்ஜினியரிங் கோர்ஸை முடித்ததுக்கப்புறம் ஆவரேஜ் சேலரி எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 to 10 lakh வரையும் உங்களுக்கு per annum கிடைக்கும். உங்களோட கம்பெனிஸ் பொறுத்து வேரி ஆகும். நீங்கள் இந்த கோர்ஸை முடித்ததுக்கப்புறம் ஹையர் ஸ்டடி படிக்கணும் அப்படின்னா MTech நீங்கள் ஹையர் ஸ்டடி படிக்கலாம். வாங்க அட்மிஷன் ப்ரொசீஜரை பார்க்கலாம். இன்ஜினியரிங் கோர்ஸை பொறுத்த வரையும் மெரிட் பேஸ்ட் அண்ட் கவுன்சிலிங் ப்ராசஸ் மூலம் தான் செலக்ட் பண்ணுவாங்க. உங்களோட கட் ஆஃப் மார்க்கை வச்சு தான் அலாட் பண்ணுவாங்க. இப்போ கூட கவுன்சிலிங் ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் காலேஜில் பார்த்தீங்க அப்படின்னா என்டர் எக்ஸாம் அப்புறம் பர்சனல் இன்டர்வியூ வச்சு தான் ஃபைனல் செலெக்ஷனே பண்ணுவாங்க. மெயினாக நீங்கள் நல்ல காலேஜில் சீட் கிடச்சி போயிட்டீங்க அப்படின்னா, நல்ல கம்பெனிஸில் பிளேஸ்மெண்ட் தந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. இந்த கோர்ஸை பற்றி எந்த டவுட் இருந்தாலுமே கீழே இருக்க ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணலாம். நீங்கள் ஒரு நல்ல காலேஜில் அட்மிஷன் போடணும் அப்படின்னாலுமே கீழே இருக்க ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கோர்ஸை பற்றி எந்த டவுட் இருந்தாலுமே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.